உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. வந்து 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2025 ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 2026 ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாடிட்டிஸ் தான். அதாவது உங்களுக்கு கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏற்றத்தோடு தான் வந்து காணப்பட்டது. 2026 பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் இயர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வருஷம் சான்ஸ் இருக்கா சார் பெர்ஃபார்ம் பண்ண? ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக வந்து கரெக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னமும் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து ஸ்மால் கேப்பும் வந்து ஒரு சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். ஸோ மேபி ஒரு 3 இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், 3 இயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது, அதுக்கப்புறம் அடுத்த 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைக்கிள் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணாதான் ஈவன் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்மால் கேப். நிறைய பேர் சொல்கிறது கோல்டு சில்வரில் ஒரு கிராஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ கிராஷ் எதிர்பார்க்கலாம். கரெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது கோல்டு 5% கரெக்ட் ஆச்சுன்னா இது வந்து கிட்டத்தட்ட 20% 25% இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அது இதெல்லாம் கண்டினியூ ஆகிறதுனால ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கரெக்ட் ஆகாது. அதே மாதிரி கோல்டு வந்து ப்ரைஸ் கரெக்ட் ஆச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். இப்போ 2026 எந்த மாதிரி செக்டார் தான் சார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க? 2026 செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வேலட் வெல்த் சொல்யூஷனுடைய ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான ஸ்ரீதரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, இப்போ வந்து நிறைய பேர் எஸ்ஐபி போடுறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு சீக்கிரமாக எஸ்ஐபி வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஆனால் வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் இதை பற்றிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க. உண்மையிலே எவ்வளோ சார்ஜஸ் சார் வரும்? ஸோ பொதுவாக எஸ்ஐபி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீண்டகால முதலீடு. ஸோ நீண்டகால அடிப்படையில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த எஸ்ஐபி. ஈவன் நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னு வந்தாலே வந்து நீண்டகால அடிப்படையில் தான் வந்து முதலீடு பண்ணணும். இது லம்சமாக இருந்தாலும் சரி இல்லை எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி. இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் என்ட்ரி லோடுன்னு முன்னாடி இருந்தது, அதை வந்து ரிமூவ் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸிட் லோடு, அதாவது அவங்க சீக்கிரமாக வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஆக்சுவலி தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து எக்ஸிட் லோட் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வித்ட்ரா பண்ணாக்க எக்ஸிட் லோட் அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு இருந்தால் எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கடன் சார்ந்த முதலீடுகள் அதுவும் வந்து நீண்ட கால அடிப்படையில் இருக்குது, குறுகிய கால அடிப்படையில் இருக்குது. இந்த நீண்ட கால அடிப்படையில் இருக்க ஈக்விட்டி சார்ந்த பங்குகளாக இருந்த அது மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலுமே சரி, அந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போ வந்து ஈக்விட்டி டெட் இது ரெண்டுக்குமே எக்ஸிட் லோடு சார்ஜ் மாறுமா இல்லை சேம் அதுங்க சார்? ஈக்விட்டிக்கு வந்து ஆமாம் ரெண்டுக்குமே வந்து அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது மாறும். அது ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கம்மியான எக்ஸிட் லோடு இருக்கும். பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வரும்பொழுது அதோட எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு மந்த்லி 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 10 மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ எக்ஸிட் லெஸ் போகும்? ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது வந்து அந்த ஈக்விட்டி சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து 1% வரைக்கும் வந்து எக்ஸிட் லோடு இருக்கும். இந்த 1% அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் விலையில் உங்களை இப்போ நீங்கள் 3000 ரூபாய் நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 10 மாதம் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10 மாதம் வந்து முதலீடு பண்ண தொகை வந்து 30,000. பட் உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது, அந்த 30,000 வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து அந்த வருஷம் வருமானம் கொடுத்துருக்கு அப்படின்னா 30,000 அப்படிங்கிறது வந்து 36,000 ரூபாய் இருக்கும். இவங்க அந்த எக்ஸிட் லோடுன்னு சார்ஜ் பண்ணுறது அந்த மொத்தமான தொகை அந்த 36,000 ரூபாய்க்கு தான் வந்து அவங்க 1% அப்படின்னு போட்டிங்கன்னா 36,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 360 ரூபாய் அவங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்ததானே சார்? ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்தால் எக்ஸிட் லோட் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு மேலே எடுத்தால் எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பொதுவாக வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் எல்லாமே வந்து
இன்னைக்கு வந்து பொதுவாகவே வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே எக்ஸிட் பண்ணால் இந்த எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ ஒரு அவசர தேவைக்கு இந்த யூஸ் பண்றாங்க எக்ஸிட் லோட் உடனே வெளியே வராங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இருக்கா சார் எக்ஸிட் லோட குறைக்கிறதுக்கு? அவசர தேவைகள் அப்படின்னு வந்தாலே வந்து பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணாமல் கடன் சார்ந்த முதலீடில் வந்து முதலீடு பண்ணாங்கன்னா அது வந்து குறுகிய கால தேவைகளுக்கு, அதாவது ஒருத்தர் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னு வரும்பொழுது என்ன பர்பஸ்க்காக முதலீடு பண்ணுறாரு, அதாவது அவருக்கு வந்து குறுகிய கால அடிப்படையில் பணம் தேவை அப்படின்னா அங்கே வந்து பங்குச்சந்தை சார்ந்த முதலீடை எடுக்கவே கூடாது. ஸோ பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படின்னு வரும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷம் மேலே இருந்தால் தான் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதலீடு பண்ணணும். 3 வருஷத்துக்கு குறைச்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் வந்து முதலீடு பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது இருக்காது. பொதுவாக வந்து அந்த 3 வருஷத்துக்கு குறைஞ்சி இருக்கிற ஃபண்ட்ஸில் வந்து எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. அப்ப நிறைய பேர் இந்த எக்ஸிட் லோடு சீக்கிரமா வித்ட்ரா பண்ண மாட்டாங்களா சார்? ஏன்னா இந்த எக்ஸிட் லோடு இருக்கிறதுனால. அந்த எக்ஸிட் லோட் இருக்கிறதுனால வித்ட்ரா பண்ண மாட்டாங்கன்றதை விட நிறைய பேருக்கு வந்து அந்த எக்ஸிட் லோட் இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் எனக்கு இன்றைக்கி பணம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற லெவலில் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து 10 மாதம் அதே எஸ்ஐபியில் வந்து 3000 முதலீடு பண்ணியிருக்காங்க, 30,000 மொத்தமாக முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் வந்து அந்த வருடம் நல்லா பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 30,000 ரூபாய் வந்து ஒரு 20% குறைஞ்சு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸிட் லோடு வேற ஒரு 1% போகும். ஸோ மொத்தமாக அந்த அந்த கேபிட்டல் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அதிகமான லாஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரும். இப்போ வந்து 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2025ல ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 2026 ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? 2026ல் வந்து 2025 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமோடிட்டிஸ் தான், அதாவது உங்களுக்கு கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏற்றத்தோடு தான் வந்து காணப்பட்டது. இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஈக்விட்டி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் வந்து ஓரளவுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்போ அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஒரு வருடமாகவே வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ இந்த கடந்த ஒரு 2-3 மாதமாக தான் வந்து பங்குச்சந்தை வந்து அகைன் அந்த 86,000 85,000 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நிறுவனங்களோட அந்த காலாண்டு முடிவுகள் அதெல்லாம் வரதை பேஸ் பண்ணி அதே மாதிரி இந்த கடந்த ஓராண்டுக்கு உண்டான வருமானம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மாதத்தில் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பங்குச்சந்தை வந்து உங்களுக்கு வந்து மேலே உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து அந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே இப்போ அதோட கம்பெனியோட ஏர்னிங்ஸ், கம்பெனியோட வருமானம் வந்து அதிகமாகும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை வந்து இன்னும் மேலே தான் போகும். இதில் வந்து இன்னொரு ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் தான் வந்து மெயினாக இருக்குது. இன்றைக்கி வந்து அமெரிக்கா வெனின்சுலா ப்ராப்ளம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அதாவது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ட்ரேட் வாரில் நம்ம வந்து இன்னும் ட்ரேடிங் வந்து என்ன இதில் வந்து சைன் அப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இன்னும் முடிவு பண்ணலை. ஸோ அந்த ட்ரேட் வார் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்ச உச்சத்துக்கு தான் போகும். மூணாவது காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக வந்து பங்குச்சந்தையில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட அவங்க வந்து வெளியில் தான் போயிட்டுருக்காங்க இது வரைக்கும். ஸோ அவங்க மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட ஓவரால் ஹோல்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20% கீழே எப்பப்பெல்லாம் போகுதோ அப்போ வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்க வந்து திரும்ப முதலீடு பண்ணுவாங்க. அதுதான் கடந்த கால இதுவாக இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நவம்பர் ஆர் டிசம்பரோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா அதோட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட மொத்த ஹோல்டிங் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் கிட்டத்தட்ட ஒரு 16% வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் எப்போ வந்து அவங்க முதலீடு பண்ண திரும்பி ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து அகைன் பங்குச்சந்தை எந்த வேகத்தில் போகும் அப்படிங்கிறது வந்து யாராலையும் நிர்ணயிக்க முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸ் அதிக பங்குகளை வந்து வித்துட்டு போகிறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டே வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வச்சு தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல் பக்கம் இருந்தாலுமே சரி மார்க்கெட் ரொம்ப விழவே இல்லை. ஸோ ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. இந்த வருஷமும் அது தொடருமா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாதம் வந்து வர எஸ்ஐபி முதலீடுகளே வந்து கிட்டத்தட்ட 27,000 28,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ அந்த முதலீடு இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பென்ஷன் ஃபண்ட்ஸோட முதலீடு, அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸோட முதலீடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆம்பிள் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒன்று டைம் கரெக்ஷன் இல்லைன்னா வந்து இது வேல்யூ கரெக்ஷன் ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஆகணும். ஸோ அந்த வேல்யூ கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் அந்த டைம் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூ வந்து ஆல்ரெடி கரெக்ட் ஆயிருக்கு. அதாவது எதிர்பார்த்த லெவலில் ஆகலைனாலும் கொஞ்சம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் காலாண்டு முடிவுகளில் அந்த ஒரு ஆண்டோட முடிவுகள் வரதை பேஸ் பண்ணி கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து growth நல்லா இருந்தது அப்படின்னா பங்குச்சந்தை வந்து இன்னும் மேலே தான் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி Q3 ரிசல்ட்ஸ் வந்து வரணும். அதுக்கப்புறம் பிப்ரவரி வந்து பட்ஜெட்டுமே வருது. ஸோ இது எப்படி சார் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் பண்ணுது? பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ எந்த இதில் வந்து பண்ணுறப்போ போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னாக்க கன்சம்ஷன் பேஸ் ம். பண்ணி தான் வந்து அதாவது உங்களுக்கு வந்து அந்த வரிச்சலுகைகள் வந்து 12 லட்சம் வரைக்கும் உயர்த்தினாங்க. ஸோ மக்கள்கிட்ட வந்து நிறைய வந்து பணப்புழக்கம் அதிகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டியை குறைச்சாங்க. ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டு குறைச்சாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சம்ஷன், அதாவது நம்மள்ட்ட பணம் நிறைய இருந்தது அப்படின்னா ஒன்று செலவு பண்ணுவோம் இல்லை முதலீடு பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இயரில் வந்து கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில செக்டரில் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து பண்ணதோட இம்பேக்ட் வந்து இந்த வருஷம் வந்து தொடரும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து லாஸ்ட் இயர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த வருஷம் சான்ஸ் இருக்கா சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது? ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஹெவியாக வந்து கரெக்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னமும் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் வந்து அது வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாக வந்து திருப்பி வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். அதுவும் வந்து அதோட நிர்வாகத்தோட வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து மேபி ஸ்மால் கேப் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பட் எப்படியா இருந்தாலுமே ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு செய்கிறதே வந்து ஒரு 7 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் வந்து முதலீடு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்மால் கேப்பும் வந்து ஒரு சைக்கிளிக்கலாக தான் இருக்கும். ஸோ மேபி ஒரு 3 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், 3 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது, அதுக்கப்புறம் அடுத்த 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைக்கிள் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணாதான் ஈவன் வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் கிடைக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கோல்டு சில்வர் எடுத்தா கோல்டு சில்வர் இன்னுமே வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் சொல்றது கோல்டு சில்வர்ல ஒரு கிராஷ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கிராஷ் எதிர்பார்க்கலாமா சார்? இப்போ சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து ஆக்சுவலி 2012ல் வந்து ஒரு பெரிய கிராஷ் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் உங்களுக்கு குறைஞ்சிது. ஸோ அதே மாதிரி கிராஷ் வரலாமா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலி சில்வரை பொறுத்த வரைக்கும் வந்து அது அன்சர்டன் தான். எப்பொழுதுமே வந்து சடன்லி வந்து அதோட வேல்யூ மேலே போகும். அது எந்த காரணத்தினால மேலே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமாண்ட் வர்சஸ் சப்ளை அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கோல்டு விலை ஏறும் பொழுது கோல்டோட டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு சில்வரோட ப்ரைஸும் வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தது. அதனால தான் வந்து சில்வரும் ஜாஸ்தியாச்சு. ஆனால் கரெக்ஷன் அப்படின்னு வரும்பொழுது கோல்டு 5% கரெக்ட் ஆச்சுன்னா இது வந்து கிட்டத்தட்ட 20% 25% வரைக்கும் கரெக்ட் ஆகும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அது இதெல்லாம் கண்டினியூ ஆகிறதுனால ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கோல்டோட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கரெக்ட் ஆகாது. அதே மாதிரி கோல்டு வந்து ப்ரைஸ் கரெக்ட் ஆச்சுன்னா ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ண ஆரம்பிக்கும். பட் கோல்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கூட அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது எப்போ வந்து கரெக்டாகி அதோட ஸ்டாக்னன்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அது இது எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து கோல்டோட ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அது வரைக்கும் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்கும். இப்போ சில்வர்னு பார்த்தா சில்வர் வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளோ நாளுமே இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருந்துகிட்டு தான் இருந்தது. சமீபத்தில் ஈவி கூட அவ்வளவா வந்து சேல் ஆகலைன்னு சொல்றாங்க. ஆனால் இது ஒரு ஸ்பெகுலேஷன் தானே சார்? ஈவிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சில்வரோட தேவைகள் வந்து ஜாஸ்தி இருக்குது. பட் ஈவி அப்படிங்கிறது வந்து எதிர்கால தேவை அது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ தூரம் ஆகலை அப்படின்னாலும் இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே ஆர்டிஃபிஷியலாக அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து எப்போ குறையும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஓகே. இப்போ 2026ல எந்த மாதிரி செக்டார் தான் சார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது? 2026ல் செக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. இதில் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் வந்து ஆல்ரெடி குறைச்சிருக்காங்க. இன்னும் வந்து ரெப்போ ரேட் வந்து உங்களுக்கு 0.25 இல்லை 0.25 to 0.5 குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து வங்கிகள் தான் வந்து ஆக்சுவலி அதில் வந்து ரொம்ப லாபம் அடையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறது வந்து ஜாஸ்தியாகும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வருமானம் கம்மியாக இருந்தாலும்
லோன் புக் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதனால வர வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வால்யூம் ஆஃப் மணி வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வங்கிகள், அதாவது வங்கிகள் சார்ந்த இது, அதாவது என்பிஎஃப்சி நிறுவனங்கள், இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட. ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ அப்ப இன்வெஸ்டர்ஸ் இந்த சமயம் என்ன சார் பண்ணணும்? இந்த சமயம் வந்து அதிகமாக வந்து அவங்க வந்து முதலீடுகள் வந்து இந்த வருஷத்துக்கு எப்படி பண்ணலாம், எந்தெந்த துறையில் பண்ணலாம், எவ்வளோ வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அவங்க முதலீடு அப்படிங்கிறத வந்து இந்த 6 மாசத்துல வந்து அவங்க மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணாங்கன்னா அதோட வருமானம் அப்படிங்கிறது வந்து பெட்டராக வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே. மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.